ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற வெளிநாட்டு நண்பர்கள் உங்கள்கிட்ட இகாமா இருந்தாலும் சரி, இல்லை விசிட் விசா மூலம் நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களுக்காகத்தான் சவுதி அரசாங்கம் சமீபத்தில் டிஜிட்டல் ஐடி என்ற புதிய வசதியை வெளியிட்டாங்க. டிஜிட்டல் ஐடி அப்படின்னா உங்கள் கையில் இகாமா கார்டு வச்சுருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த டிஜிட்டல் ஐடி யூஸ் பண்ணியே நீங்கள் அஃபீஷியலாக சவுதி அரேபியாவில் வேலை செய்யலாம். விசிட் விசா மூலம் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஐடியை உங்களோட அடையாளமாக காட்டலாம். இந்த டிஜிட்டல் ஐடியை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, எங்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த டிஜிட்டல் ஐடினால என்ன மாதிரி நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும், இதில் வெளிநாட்டவர் நாம் என்ன கவனிக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ஐடி அதாவது டிஜிட்டலான அடையாள அட்டை. உங்களுடைய இகாமா இல்லாட்டி விசிட் விசா டீட்டெயில்ஸை உங்கள் கையிலேருந்து கார்டாக காமிக்கிறதுக்கு பதில் அப்சர்வ் அக்கௌண்ட் மூலமாக ஆன்லைனில் காமிக்கலாம். இந்த டிஜிட்டல் ஐடி கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவ்டு ஐடென்டிஃபிகேஷன். உங்கள் கையில் நீங்கள் இகாமா கார்டை மறந்து வச்சுட்டீங்க அப்படின்னா செக் பாயிண்ட், ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல், போலீஸ் வெரிஃபிகேஷன், பேங்க் சர்வீஸ் போன்ற இடங்கள்லாம் உங்கள் அப்சர்வ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் டிஜிட்டல் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 100% வேலிட் ப்ரூஃப் ஐடென்டிட்டி. இந்த டிஜிட்டல் ஐடியை சவுதி அரசாங்கம் யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 பிரிவினருக்கு வழங்கியிருக்காங்க. ஒன்று இகாமா ஹோல்டர்ஸ், இன்னொன்று விசிட் விசா ஹோல்டர்ஸ். இந்த 2 ஹோல்டர்ஸும் உங்களோட அப்சர்வ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி டிஜிட்டல் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் தேவை இருக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச டிஜிட்டல் ஐடியை வேலிடாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் ஐடியை எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா போலீஸ் செக் போஸ்ட்டில் ஜவாதத் வெரிஃபிகேஷன், ஏர்போர்ட்ஸ் அண்ட் இன்டர்னல் ஃப்ளைட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ், பேங்க்ஸுக்கு, சிம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனிலையும் லேபர் ஆஃபீஸ்லையும் ஹச்ஆர் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச டிஜிட்டல் ஐடியை ஷோ பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் அக்கௌண்ட் மூலமாக கவர்மெண்ட் டேட்டாஸில் வெரிஃபை ஆகும். இந்த டிஜிட்டல் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இகாமா ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா அப்சர்வ் அக்கௌண்ட்டை யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். மெனுவில் மை சர்வீஸில் டிஜிட்டல் ஐடியை தேர்ந்தெடுங்க. இந்த ஆப்ஷனில் உங்களுக்கான இகாமா டிஜிட்டல் ஐடியை பார்க்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். விசிட் விசா ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், விசா நம்பர் வச்சு அப்சர்வ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் ஐடி ஃபார் விசிட்டர்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் ஐடியில் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட நேஷ்னாலிட்டி, விசா டைப் என்ன, என்ட்ரி டேட் என்ன, வேலிடிட்டி என்ன எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இதை உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது செக்யூரிட்டி ரீசன் காரணமாக. இந்த டிஜிட்டல் ஐடியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும்னா இகாமா கார்டு கையில் வச்சுக்க தேவையில்லை. இகாமா கார்டு மிஸ் ஆனாலும் இந்த டிஜிட்டல் ஐடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணுறப்பையும் போலீஸ் செக்கிங் பாயிண்ட்லையும் வெரிஃபிகேஷன் சீக்கிரமாக முடியும். இந்த டிஜிட்டல் ஐடி ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிரிப்டட்னால ஃப்ராடு மற்றும் டூப்ளிகேட் ஐடி எண்ணிக்கை குறையும். இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்ச டிஜிட்டல் ஐடியை ஈஸியாக காமிக்க முடியும். இந்த டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தும் போது வெளிநாட்டவர் நாம் என்ன கவனிக்கணும்னா நம்மளோட அப்சர்வ் ஆப்பை எப்பயுமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த டிஜிட்டல் ஐடியை தெரியாத நபருக்கு காண்பிக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் பாதுகாப்பாகவும் இருக்கும். இன்டர்நெட் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போகும்போதே முன்னக்கூட்டியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க தான் சேஃப். உங்களோட இகாமா எக்ஸ்பயர் ஆனாலோ இல்லை விசிட் விசா எக்ஸ்பயர் ஆனாலோ இந்த டிஜிட்டல் ஐடியும் எக்ஸ்பயர் ஆயிரும். இந்த டிஜிட்டல் ஐடி வெரிஃபிகேஷன் எப்போதும் கவர்மெண்ட்டோட QR சிஸ்டம் மூலம் தான் நடக்கும். சவுதி அரசாங்கம் பேப்பர்லெஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் செக்யூராக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டிஜிட்டல் ஐடியவே கொண்டு வந்தாங்க. இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால உங்களுக்கான டிஜிட்டல் ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.